வணக்கம். இன்றைக்கி நம்ம சீமான் பற்றி தான் பேச போகிறோம். சீமானோட டாபிக் தாங்க இப்போ பயங்கரமாக போயிட்டுருக்கு. சீமான் வந்து ஆரம்ப காலத்தில் ஒரு டைரக்டர், அப்புறம் ஒரு இயக்கம் ஆரம்பித்தார், அப்புறம் கட்சியாக ஏற்படுத்தினார். இந்த மாதிரி அவர் போயிட்டுருக்காருன்னு வைங்களேன். அவர் பேசாமல் அவர் பாட்டில் அவர் இயக்கத்தையோ இல்லை கட்சியோ அவர் வந்து மேம்படுத்துறதுக்கான வேலைகள் என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கிறாருன்னா அதை பார்த்துட்டு போயிட்டு இருந்தால் பிரச்சனையே இல்லை. அவரோட சுயநலத்துக்கு வேண்டி பெரியாரை தேவையில்லாமல் உள்ள இழுத்து இதுதாங்க இப்போ வந்து தமிழ்நாட்டில் பயங்கரமாக போயிட்டுருக்கு. சீமான் பேசுகிறதை வந்து தயவு செய்து யாருமே நம்ப வேண்டாம். சீமான் பேசுகிறது வந்து எல்லாமே முழுக்க பொய். சீமான் வந்து பெரியாரை பற்றி பெரியார் வந்து என்ன சொன்னார்னா, எல்லாத்தையும் பார்த்து உனக்கு இச்சை வந்ததுன்னா அம்மாவோட அக்காவோட சொந்த தங்கச்சியோட உறவு வச்சுக்கதா சொன்னார். அதே மாதிரி பெண்களை எல்லாம் கர்ப்பப்பையை அறுத்து வீசுன்னு சொன்னார். தாலி அறுத்து வீசு அப்படின்னு சொன்னார். 70 வயசு கிழவனுக்கு 20 வயசு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணதாக வந்து சொன்னார். இந்த மாதிரி விஷயங்கள் அவர் சொன்னதுக்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்டால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல பெரியார் எழுதுனதையெல்லாம் பொது உடைமையாக்குங்க, அப்புறம் நான் ஆதாரம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். சரி, நீ வந்து அப்போ பொது உடைமை ஆக்கப்படலை, இதை நீ எங்கேருந்து படிக்காமல் நீ எப்படி சொல்லுவ? சரி, நீ படித்த ரைட்டு, நீ முழுசாக புக்கை வாங்கி காசு கொடுத்தேன்னு படிச்சிருப்ப, இல்லை திருடிட்டு வந்து படிச்சியா, இல்லை ஆன்லைன் எடுத்து படிச்சியா? அதுக்கான ஆதாரத்தை வெளியிட வேண்டியதுதானே. சரி, ரைட்டு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா, நீ ஆரம்ப காலத்தில் இயக்கம் ஆரம்பிக்கும் போது நீ என்ன சொல்லி பேசிகிட்டு இருந்த? ஏட்டா கடவுள்னு கூப்பிடுறீங்க, அங்கேயே போய் பார்த்தீங்கன்னா மொட்டை அடிக்கிறீங்க, மயிரை கொண்டு போய் கடவுள் போடுறீங்க, அப்புறம் என்னடா மயிறு அப்படின்னு பேசிகிட்டு இருந்தேன். அதுக்கு பின்னாடி என்ன பண்ணீங்கன்னா, தமிழ் கடவுள்னு சொல்லிட்டு முருகன் கோயிலுக்கு நீ திடீர்னு நடந்து போனேன். இந்த மாதிரி வந்து நீ மென்டல் வாக்கில் தான் பண்ணிகிட்ருக்க. பெரியார் பேசுனது உண்மையா அப்படின்னு சொல்லி நீ இன்னும் நிரூபிக்கலை. பெரியாரோட ஆர்வலர்கள் பல பேர் உனக்கு கொஸ்டின் கேட்டாங்க, அதுக்கு நீ ஆதாரம் கொடுக்க சொன்னால் நீ இப்படி மாற்றி பேசின. கடைசியில் என்ன பண்ணின? பிரபாகரன் அவர்களை வந்து யாருமே பெரியார் கூட இணைச்சி பேசவே இல்லை. நீ தான் வந்து பிரபாகரனும் பெரியாரையும் வந்து கம்பேர் பண்ணி பேசி நீ வந்து தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு திரியிற. அதாவது வந்து பார்த்திங்கன்னா, பெரியார் என்ன பேசினாருன்னா, பெரியார் வந்து ஏன் அந்த வார்த்தையை நீ போய் அம்மாவோட அக்காவோட தங்கச்சியோட உறவை எதுக்கு சொன்னாருன்னா, அதாவது இப்போ எப்படி நம்ம பெண்களை வந்து மாதிரி அநியாயம் பண்ணிகிட்டு இருக்கானுங்களோ, அவனுங்களை பெண்கள் எப்படி திட்டுவாங்களோ, அதாவது நீ போய் ஏன் என்னை இப்படி பண்ணுற, உங்கள் அம்மாவை போய் பாரு, உங்கள் அக்கா தங்கச்சிகளை போய் பாருன்னு சொல்கிற மாதிரி அவங்களுக்கு மண்டையில் ஏறுற மாதிரி பெரியார் திட்டுனது, புக்கில் எழுதி திட்டுன விஷயத்தை தான் நீ வந்து ரெண்டு ஒரு லைனை மட்டும் உருவி நீ வந்து அது பெரிய பில்டப் கொடுக்குற. கர்ப்பப்பையாருக்கு எதுக்கு வேஸ்ட் சொன்னார்? அப்போ வந்து 10 குழந்தை 12 குழந்தை பெற்றுக்குவாங்க, நான் தான் உன்னை கட்டிக்கிறேன்னு சொல்லி தாலியை வந்து கழுத்தில் போட்டு நீ என் பொண்டாட்டி, நீ என்ன சொன்னாலும் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் பெண் அடிமை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு தான் நீ கர்ப்பப்பையை அறுத்து வீசு, நீ வந்து தாலியை அறுத்து வீசு, அவன் என்ன உன்னை இவ்வளோ பஞ்சாயத்து பண்ணிகிட்டு இருக்கிறான்னா அந்த தாலிதேன் காரணம்னு சொல்லிட்டு கோபத்தில் திட்டுற பேச்சை வந்து அப்போ வந்து மக்களுக்கு புரிகிற மாதிரி அவர் வந்து பொது மேடைகளில் திட்டினார். அதையும் வந்து புக்காக எழுதி வச்சுருக்காங்க, சில வீடியோ காட்சிகளும் இருக்குது. அத்தனை விஷயம் உனக்கு தெரியும். நீ வந்து பெரியார் பேசுனது எல்லாமே நீ வந்து அதைய வந்து உன் இயக்கத்துக்கு வந்து நீ வந்து பயன்படுத்தி நீ வந்து யூடியூப்பு வந்து ஃபேமஸாக இல்லாத காலத்திலே நீ சிடி போட்டு விற்றவ. நீ வந்து இப்போ பிஜேபியோட கைக்கூலி ஆகிட்டு நீ வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு சாதி வெறியை நீ வந்து உண்டு பண்ணிட்டுருக்கிற. இதை பேசுகிறனால நான் வந்து பெரியாரிஸ்டெல்லாம் கிடையாதுங்க. நான் வந்து ஒரு பொதுப்படையான ஆள். தமிழ்நாட்டு மக்கள் யாருமே சீமானை பற்றி சீமானோட விஷயங்களை பற்றி நீங்கள் இனிமேல் நம்பிட வேண்டாம். அத்தனை முழுக்க பொய். சீமானோட தம்பின்ற ஒரு ஆளுகிறா துரைமுருகன். அந்த துரைமுருகன் பேசுகிறது என்னென்னா, இப்போ கூட பார்த்தங்க அந்த ஈரோட்டில் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கும்போது போர்டுகளெல்லாம் பார்க்குறா, ஹோட்டலுன்னு வச்சுருக்காங்க, அதுன்னு வச்சுருக்காங்க பேர், தமிழில் வை அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு வர்றான். இவன் ஜீன்ஸ் பேண்ட் போட்டு எதுக்கு பிரச்சாரத்துக்கு வர்றான்? இவன் வேட்டி கட்டிட்டு வர வேண்டியது. கையில் பார்த்தீங்களா வாட்ச்சு? அந்த வாட்சை யார் கண்டுபிடிச்சது? ஏங்க, இவன் பேசுகிறது லாஜிக்கே இல்லாத பேசு. இவன் டொயோட்டா காரில் வருவானுங்களாமா. அந்த டொயோட்டா காருக்கு டொயோட்டாங்கிறத இவனுக்கு எப்படி எழுதுவானுங்க? இவனுங்களை நம்பிட்டு நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா இவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை தும்சம் பண்ணுற ஆளுங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா, சில மாநிலங்கள் வந்து முன்னேறாமையே இருக்குது. அதாவது அந்த ஜாதி அந்த சமூகம் அந்த இதுன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து திணிச்சு வச்சுருவானுங்க, வேறு எதையுமே வரவிட மாட்டானுங்க. அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கானுங்க. சின்ன விஷயத்தையோ பரந்தூரில் ஒரு ஏர்போர்ட் அமைக்கிறதையும் வந்து அப்படி தான் பண்ணிட்டு திரியிறானுங்க. எல்லாத்தையுமே இவனுங்க அப்படி தான் திரிவானுங்க. இவனுக்கு பேச்சை யாருமே நம்பிடாதீங்க. முழுக்க சீமானை வந்து யாருமே நம்பிடாதீங்க. அதைத்தான் சொல்ல முடியும். சீமான் பேசுகிறது அத்தனையும் பொய்.